வணக்கம். நம்ம இப்போ வந்து தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2024 கவுன்சிலிங் மூலமாக ஜாயின் பண்ண போகிறவங்களுக்கு சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் வந்து தரப்போகிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே போர்ட்டல் வழியாக அப்லோட் பண்ணியிருப்பீங்க tne.online.orgல. ஸோ உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டென்டேட்டிவாக 11/6/24 30/6/24 சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் பண்ணிவிடுவாங்க. 2 கவுன்சிலிங்க்கு நீங்கள் வந்து யாருமே நேராக எங்கேயுமே எந்த காலேஜுக்கு நீங்கள் போக தேவையில்லை. அதே மாதிரி டிஎஃப்சி சென்டர்ஸுக்கு உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துகிட்டு போகணுன்ற அவசியம் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் நேராக போகணுன்ற அவசியம் கிடையாது. எல்லாமே ஆன்லைன் மோடில் மட்டும்தான் நடக்கும். அந்த டைமில் நீங்கள் ஏற்கனவே கொடுத்துருந்த சர்டிஃபிகேட்ஸை செக் பண்ணி கரெக்டாக இருக்கா இல்லையா, ஏதாவது அப்டேஷன் பண்ணணுமா அப்படின்றத பண்ணி வச்சுடுவாங்க. ஸோ அடுத்து இப்போது சார் நான் வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் கொடுக்கல, இன்கம் சர்டிஃபிகேட் கொடுக்கல, இதனால் எனக்கு இன்ஜினியரிங் அட்மிஷன் அஃபெக்ட் ஆகிடுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி எதுவுமே அஃபெக்ட் ஆகிடாது. தேவைப்படுற பட்சத்தில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுறவங்க உங்களுக்கு கால் பண்ணி கேட்டுட்டு அதுக்கு என்ன செய்யணுமோ அந்த நெசசரி ஸ்டெப்ஸை எடுப்பாங்க. அதே மாதிரி சார் நான் எல்லா ஒர்க்கும் பண்ணினேன், சில சர்டிஃபிகேட்ஸ் இல்லாதனால ஃப்ரீஸ் பண்ணாமல் விட்டுட்டேன், அதனால் எனக்கு வந்து அட்மிஷனில் எதாவது அஃபெக்ட் ஆகிடுமா, சர்டிஃபிகேட் போகாமல் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே ஆகிடாது. அதுவே என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டெட்லைன் முடிஞ்ச உடனே ஆட்டோ ஃப்ரீஸ் ஆகிடும், அதுவே லாக் பண்ணிக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒன்றும் ஒரி பண்ண தேவையில்லை. நீங்கள் அடுத்த ப்ராசஸ்க்கு மூவ் ஆகிடுவீங்க. நம்ம அடுத்த அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.